Taste the Daily. பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் ஸ்தம்பித்துள்ள விழுப்புரம் நகர மக்களின் அவதி குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? முழுமையான விவரங்கள். நிச்சயமாக அருண், பெஞ்சல் புயல் கரையை கடந்துள்ள போதிலும் கடந்த 2 தினங்களாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கனமழையானது கொட்டி தீர்த்துள்ளது. இதன் காரணமாக விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டு வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு பருந்து காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக விழுப்புரம் நகரம் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டு ஸ்தம்பித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் பல்வேறு இடங்களில் உள்ள ஏரி குளங்கள் முழுமையாக பராமரிக்கப்படாததன் காரணமாக தற்போது அவற்றில் உடைப்பு ஏற்பட்டது. அந்த தண்ணீரானது ஊருக்குள், அதாவது கிராம பகுதிகள் மட்டுமின்றி நகர பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு விரிவாக்கம் செய்யப்பட்ட நகர பகுதிகளிலும் அந்த தண்ணீரானது வெள்ளமென புகுந்திருப்பதால் குடியிருக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ள காட்சிகளை நாம் காலை முதலே பல்வேறு காட்சிகள் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறோம். இதன் காரணமாக 50 சென்டிமீட்டர் அளவிற்கு மயிலம் பகுதியில் மழை பெய்துள்ளது. 27 சென்டிமீட்டர் அளவிற்கு விழுப்புரம் நகர பகுதியில் மழை பதிவாகியுள்ளதை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். அதன் காரணமாக தான் தற்போது மழை வெள்ளமானது முழுமையாக இந்த நகர பகுதியில் ஆக்கிரமித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேசிய நெடுஞ்சாலை முதல் நகர பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள் வரை அனைத்து சாலைகளையும் இந்த மழை நீரானது ஆக்கிரமித்து கடுமையான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும், அதாவது குழந்தைகளுக்கான பால் பவுடர் கூட இதுவரை அதிகாரிகள் சென்று சேர்க்கப்படாத நிலை அந்த மக்கள் வேதனையோடு தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக விழுப்புரம் நகர பகுதியில் இருக்கக்கூடிய சுதாகர் நகர், அந்த ஓம் சக்தி நகர், ராஜகோபால் நகர், ராகவேந்திரா நகர் உள்ளிட்ட கம்பன் நகர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நகர பகுதியில் இந்த வெள்ள நீர் முழுமையாக சூழப்பட்டு 5000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையில் தற்போது மாடிகளில் தஞ்சளிக்கக்கூடிய வகையிலும் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அருண். மேலும் விழுப்புரம் நகர பகுதியில் மட்டுமின்றாமல் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பாதிப்புக்குள்ளாகி இருந்த போதிலும் அதிகாரிகள் யாரும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக இதுவரை சந்திக்கவில்லை என்பதே அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் 2 நாட்களாக கனமழை காரணமாக மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்ட போதிலும் அந்த மின்சார துண்டிப்பு மற்றும் அனைத்து இடங்களிலும் அத்தியாவசிய தேவை குடிநீர் மற்றும் கழிவறை கூட செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கான பால் கூட வாங்க முடியாத ஒரு நிலை, உண்ண உணவு இல்லாமல் வீடுகளில் தஞ்சம் அடைந்த மக்கள் தற்போது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் இந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளன. அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி அந்த மக்கள் வெளியேறி வருகிறார்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், குழந்தைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், முதியவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அச்சத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு காரணம் இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மக்களை பாதுகாக்கின்ற எந்த ஒரு வசதியும் செய்யப்படாததன் காரணமாக கால்வாய்களை முழுமையாக தூர்வாரப்படவில்லை. கனமழை, புயல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதும் எடுக்காததன் காரணமாக மக்கள் கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மாவட்டம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் இந்த கிராம பகுதியில் தண்ணீரால் சூழப்பட்டு இருக்கின்றன. ஆறுகள் மூலம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலங்கள் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஏரி குளங்கள், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் புனரமைக்கக்கூடிய குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஏரி குளங்கள் பாதுகாக்கப்பட்டு விவசாயிகளை மட்டுமில்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களையும் வாழக்கூடிய வகையில் அந்த ஆட்சியானது அம்மா இருக்கும் போதும் சரி, எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியிலும் அந்த ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை இந்த ஏரி குளங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது இந்த மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதன் காரணமாகவே இந்த கரைகள் பலப்படுத்ததன் காரணமாகவே இந்த கரைகள் உடைந்து தற்போது
இந்த ஏரி குளங்கள் முழுமையாக உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து மக்கள் வெளியேறக்கூடிய, வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய, பகுதிகளை விட்டு வெளியேறக்கூடிய, வெளி மாவட்டங்களுக்கு நடந்தே செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த மக்களை தள்ளக்கூடிய இந்த ஆட்சி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தற்போது தமிழக முதல்வர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு செய்ய இன்று வருகை தர உள்ள நிலையில் அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய வகையில் போர்க்கால அடிப்படையில் அந்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் திணறி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுக்கு உதாரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சூழ்ந்த மழை நீரை நேற்று நல்லூர் முதல் தற்போது வரை மழை நீரை வெளியேற்றக்கூடிய 15க்கும் மேற்பட்ட ராட்சச இயந்திரங்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் அந்த தண்ணீர் வடிந்த பாடில்லை. தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்திலும் முழுமையாக தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பேருந்து போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டு 2 நாட்களாக இங்கேயே தங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை தற்போது அந்த மக்கள் பாதிப்படையக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டதோடு இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாகவே மக்கள் கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாகி உடை ஏதுமின்றி அனைத்தையும் இழந்து தெருக்களில் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த ஆட்சியாளர்கள் மக்களை தள்ளி இருப்பதுதான் இந்த நிதர்சனமாக இந்த காட்சிகள் மூலம் நம்மால் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அருண், விழுப்புரம் மாவட்டம் மழை பாதிப்புகளை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்.